புரட்டாசி மாசத்துக்கு முன்னாடியே வருது. சில சமயம் சில தருணங்கள்ல அப்படி வர்றது உண்டு. அதன்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்க வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மகாலயபட்சம் அப்படிங்கிற அந்த புண்ணிய காலம். அந்த மகாலயபட்ச புண்ணிய காலம் கிட்டத்தட்ட ஆவணி மாசத்தினுடைய கடைசி 10 நாள்லயே வந்துடும். அப்ப அந்த 15 நாட்கள்ல இந்த 10 நாட்கள் அப்புறம் புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது தான் மகாலயபட்சம் முடிந்து அடுத்தாப்புல அமாவாசை வரும். அப்ப மகாலயபட்சத்துல அதாவது ஒரு பௌர்ணமிக்கு அடுத்து நாள்ல இருந்து வரக்கூடியது தான் மகாலயபட்சம். அந்த 15 நாள் எதை நோக்கி போகுது? அமாவாசையை நோக்கி போகுது. இந்த 15 நாள்ங்கிறது தாங்க ஒரு 365 நாள்ல இந்த 15 நாள் நம் முன்னோர்களை உருகி 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 சிரத்தையாக வழிபடக்கூடிய நாள். நம்ம தயவு